இதுதான் திராவிட மாடலின் அமைதி புரட்சி. நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள், மாடல் பள்ளி மாணவர்கள் 448 பேர் பொறியியல் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெற வைத்திருக்கின்ற மாடல் தான் தமிழ்நாட்டின் திராவிட மாடல். ஒரு மாணவர் 99.53 வாங்கியிருக்கார், இன்னொரு மாணவர் 99.42 வாங்கியிருக்கார். அரசு பள்ளியில் படித்து பயிற்சி வகுப்பில் பங்கேற்று ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார் இல்லையா, நீங்க படிங்க படிங்க படிங்க, நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, படிங்க படிங்க, உங்களை பார்த்துக்க. மிக சமீபத்தில் இந்த விளம்பரம் வெளிவந்தது, நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதுல நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு ட்வீட் செய்திருந்தார். என்ன ட்வீட்னா, இதுதான் திராவிட மாடலின் அமைதி புரட்சி அப்படின்னு. அந்த விளம்பரத்தில் இருந்தது வேற ஒண்ணுமே இல்லைங்க, நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள், மாடல் பள்ளி மாணவர்கள் 448 பேர் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பொறியியல் நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அந்த நுழைவுத் தேர்வுக்கான பயிற்சியை கொடுத்ததும் தமிழ்நாடு அரசு தான். அந்த தேர்வில் வெற்றி பெற்று இவர்கள் பொறியியல் கல்லூரிகளுக்கான அந்த அட்மிஷனை பெறுகிறார்கள். அப்படிங்கும்போது அரசு பள்ளி மாணவர்கள் அவர்களுக்கும் உகந்த பயிற்சியை கொடுத்து அவர்கள் இந்த இந்தியாவில் மிக முக்கியமான ஒரு தேர்வாக இருக்கக்கூடிய JEE என்று சொல்லப்படக்கூடிய ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெற வைத்திருக்கின்ற மாடல் தான் தமிழ்நாட்டின் திராவிட மாடல். அதைத்தான் நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் இது திராவிட மாடலின் அமைதி புரட்சி என்று சொல்கிறார். இதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது என்ன தெரியுமா, 100 மதிப்பெண் வச்சுக்கோங்களேன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட கட் ஆஃப். ஒரு மாணவர் 99.53 வாங்கியிருக்கார், இன்னொரு மாணவர் 99.42 வாங்கியிருக்கார். இவர்கள் எல்லோரும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை இப்படியாக பெருநகரங்களில் இல்லை, நகரங்களை தாண்டிய கிராமமும் நகரமுமான இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய அரசு பள்ளியில் படித்து நம்முடைய அரசாங்கம் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற அந்த பயிற்சி வகுப்பில் பங்கேற்று அதன் மூலமாக ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்றால் இந்தியாவிலேயே இப்படியான அரசு பள்ளி மாணவர்களுக்கான பயிற்சி வகுப்பை நடத்துகின்ற ஒரே அரசும் நம்முடைய திராவிட மாடல் அரசுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்ல, இதை போன்ற கனவுகள் கொண்டிருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்காகவும் தான் நம்முடைய முதல்வர் உங்க கனவை சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு மிக அற்புதமான முன்னெடுப்பை எடுத்தார் அப்படிங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இந்த JEEல வெற்றி பெற்றாங்கல்ல 448 மாணவர்கள், அதில் பெண்களும் இருக்கிறார்கள் சரிபாதியாக. அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்களில் ஆண்கள் பெண்கள் எல்லோருமாக வெற்றி பெற வேண்டும் என்பதை தமிழ்நாடு அரசு தன்னுடைய நோக்கமாக வைத்திருக்கிறது. அத்தனை பேருக்குமாக பயிற்சி வகுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமா காம்படிட்டிவ் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் என்பது நம்முடைய தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் நடத்துகின்ற பயிற்சி வகுப்புகள். எல்லா அரசு பள்ளிகளிலும் இதற்கான விற்பனர்கள் அல்லது தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்து இந்த மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பை நடத்துகிறார்கள். அதனால உங்கள் குடும்பத்தில் இல்லை உங்க அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட யாருக்காவது விருப்பம் இருக்கு, பொறியியல் நுழைவுத் தேர்வில் நான் பயிற்சி பெற வேண்டும் அப்படின்னா அரசு பள்ளிகளில் நடக்கின்ற இந்த பயிற்சி வகுப்பில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். அதன் மூலமாக மிக அற்புதமாக இந்த நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று உங்களுக்கு பிடித்தமான உங்களுக்கு விருப்பமான பொறியியல் கல்லூரிகளில் நீங்கள் சேர்ந்து படிக்கலாம், பொறியியல் நிபுணராக உருவாகலாம் என்கின்ற மிக நீண்ட வாழ்க்கை கனவை நனவாக்கி காட்டுகிறது நம்முடைய தமிழ்நாடு அரசு. அதனுடைய ஒற்றை இலக்கு என்னன்னா, நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்வார் இல்லையா, நீங்க படிங்க படிங்க படிங்க, படிப்பு ஒன்றுதான் தமிழ்நாட்டின் அடையாளம், கல்வி ஒன்றுதான் தமிழ்நாட்டின் அடையாளம், கல்விதான் திராவிட மாடல் ஆட்சியின் அடையாளம் என்பதை நம்முடைய மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் மீண்டும் செய்து காட்டியிருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் எப்போதும் நிரூபித்து காட்டிக் கொண்டிருக்கிறார்.